ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முள்ளு முருங்கை இலை தோசை பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சளி இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொரோனா டைத்தில் ரொம்ப இதை இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி தான் இருக்கும் இந்த முள்ளு முருங்கை இலை, இல்லைன்னா கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி இலையை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்க பாருங்கள் இந்த காம்பு, இதை வந்து பிச்சை எடுத்துருங்க. பிச்சை எடுத்துட்டு போட்டுக்கோங்க. இதை அப்படியேவும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த நரம்பை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகும். இது மாதிரி எல்லா இலையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நான் கட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக பிளெண்ட் ஆகும். இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் தேவைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இப்போ மிளகு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவருக்காக நம்ம சோம்பு எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன். மிளகு எடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நல்லா ஸ்பைஸ்னஸ் வேணும் அப்படின்னா மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்பைஸ் வேணுன்னா என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கீரையை நம்ம கட் பண்ணி வச்ச கீரையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்த ஸ்பைசஸையும் இதில் போட்டுக்கலாம். இது கூட டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு இது இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த பச்சை ஸ்மெல்லும் எடுக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறதும் நல்லது. ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவில் நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மாவோடைய ஒயிட் கலர் தெரியக்கூடாது, நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் மாவு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா மாவில் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும். நம்ம கல் அடுப்பில் போட்டோம். கல் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச மாவை வந்து இப்போ தோசையாக வார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். அதாவது நைஸாக வேணாலும் நைஸாக ஊற்றிக்கலாம், இல்லை கனமாக வேணாலும் கனமாக ஊற்றிக்கலாம். நான் ரெண்டும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ஊற்றிருக்கோம். இப்போது இதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய வேணாம், ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதான் நல்லதும் கூட. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போது இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த பக்கம் அப்படியே வேகட்டும். வேணுன்னா நீங்கள் லிட் போட்டு மூடி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணலை. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். பேக் சைடு போட்டோம் அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே உள்ளே நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியான தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முள்ளு முருங்கைக்கீரை தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான தோசை. கூட நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், எக்ஸஸாக தக்காளி சட்னி, கார சட்னி. இந்த டிஷ்ஷுக்கு இந்த 2 சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த முள்ளு முருங்கைக்கீரை தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பார்க்கலாம்.